and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்று தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and Tell Somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9941 24213. பாலனை கண்ட மந்தை
அதிசயராகம் ஆர்ப்பரிப்போடே தூதரின் கூட்டம் அவர் பாட்டினிலே ஒரு அதிசயம் அது தெரிந்திடுதே புது ரகசியம் உலகில் வந்தார் மேசியா, 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 மேசியா. ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கின்ற நல்மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியான வேளைக்கு என்று உங்களை தயவோடு அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கோ அண்ட் டெல் சம்படி மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் பகிர்ந்து கொள்கிறோம். தேவனுடைய ஒத்தாசையினாலும் அவருடைய கிருபையினாலும் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய ஊக்கமான ஜெபத்தினாலும் ஆண்டவர் இந்த ஊழியங்களை ஆசீர்வதித்து வருகிறார். நெருக்கங்கள் பல உண்டு, போராட்டங்கள் பல உண்டு, இயற்கை சீற்றங்கள் உண்டு. இவை அனைத்தின் மத்தியிலேயும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து ஊழியத்தை அவர் விரிவாக்கி வருவதற்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய ஜெபத்திற்கும் உங்களுடைய உதவிகளுக்கும் மிகுந்த நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து ஒருவேளை இந்த பத்திரிகை வேண்டும் என்று சொல்கிறவர்கள் நம்முடைய மாதாந்திர பத்திரிகையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த திரையில் காணும் முகவரிக்கு நீங்கள் எழுதி பெற்றுக்கொள்ளலாம். எங்களோடு அல்லது எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு அதற்குரிய காரியங்களை நாங்கள் தெரிவிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சுத்தமானால் செப்டம்பர் மாதம் 2 ஆலயங்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட இருக்கிறது. ஒரிசா மாநிலத்தில் 2 ஆலயங்கள் பிரதிஷ்டைக்காக ஜெபியுங்கள். தேவன் இன்னும் தொடர்ந்து இன்னும் ஒரு சில தேவைகள் அவைகளுக்கு உண்டு. அந்த தேவைகளை ஆண்டவர் சந்திக்கும்படியாக ஜெபிக்க தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலேயும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை தியானிக்கிற என்னோடும் எங்களோடும் நீர் பிரசன்னமாயிருந்து உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு உம்முடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்க நீர் எங்களுக்கு பலன் தாரும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்த 2 வாரங்களாக 23ஆம் சங்கீதத்தின் அடிப்படையில் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்தோம். இன்று தொடர்ந்து அதே சங்கீதத்தின் மூலமாக நாம் ஒரு சில சத்தியங்களை அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. நான் ஏற்கனவே உங்களிடத்திலே சொன்னது போல இந்த சங்கீதமானது அவருக்கும் எனக்குமான தனி உறவுள்ள ஒரு சங்கீதமாக இருக்கிறது. சாம் ஆஃப் ஹீ அண்ட் மீ. ஏனென்றால் இந்த 6 வசனங்களிலே நான், எனது, என்னுடைய என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் 16 தடவை வருகிறது என்று சொல்லி நான் சொன்னேன். 16 முறை. இது எதை வெளிப்படுத்துகிறது? சங்கீதக்காரன் தன்னுடைய மேய்ப்பராகிய கர்த்தரோடு எவ்வளவு நெருங்கிய தொடர்புடையவனாக இருந்தான் என்பதை வெளிப்படுத்துகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, 23ஆம் சங்கீதத்தை மனப்பாடமாக அறிந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, தாவீதினுடைய அனுபவம் உனக்கும் எனக்கும் இருக்கிறதா? அவரை தனிப்பட்ட முறையிலே நான் அறிந்திருக்கிறேனா? என்னுடைய வாழ்வின் இரட்சகராக, என்னுடைய ஆண்டவராக, என்னுடைய மீட்பராக, என்னுடைய மேய்ப்பராக, என்னுடைய தெய்வமாக, என்னுடைய வழிகாட்டியாக, என்னுடைய தோழனாக, நான் நம்பியிருக்கும் கண்மலையாக அவர் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறாரா? கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரம் போட்டவன், கிறிஸ்துவிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறவன், கிறிஸ்துவனுடைய வழிநடத்தலுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறவன். இங்கே நாம் பார்க்கிறோம் 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் என்னுடைய மேய்ப்பர் என்று சொல்லுகின்ற பொழுது நான் அவருடைய ஆடு என்கின்றதான அந்த உள்ளான அர்த்தம் இந்த வாக்கியத்திலே காணப்படுகிறது. ஆட்டினுடைய தன்மை என்ன? அது பலவீனமானது, பிறரை சார்ந்திருக்கக்கூடியது, விவேகமற்ற ஒன்று, பேதமையான ஒன்று. ஒருவேளை தனக்கு முன்பாக அது மேய்ப்பன் செல்கின்ற பொழுது பின்னால் சென்று கொண்டிருக்கும். ஆனால் அது தலை குனிந்த தலையை அப்படியே மேலெடுக்காமல் முன்னால் செல்லுகின்ற ஆடு எந்த வழியாய் செல்கிறதோ அந்த வழியிலே அது சென்று கொண்டிருக்கும். ஒருவேளை மேய்ப்பன் இல்லாமல் அந்த ஆடு ஒரு ஆட்டை பின்பற்றுகிறது என்றால், ஒரு ஆடு குழியிலே விழுகின்ற பொழுது அத்தனை ஆடுகள் அந்த குழியிலே விழுந்து விடுகிறது. பேதமையானதை, தங்களில் தாங்களே சிந்திக்கும் திராணியற்றவைகள். அது மாத்திரமல்ல, ஆடு தன்னை தாக்க வருகின்ற எதிரிகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தங்களுடைய தலையிலே கொம்போ அல்லது தன்னுடைய பல்லிலே விஷமோ
விஷ கொடுக்குகளோ யாதொன்றும் இல்லை. எதிரிகள் வருகின்ற பொழுது அப்படியே தன்னை சாகடிக்கு கொடுப்பதை போல காணப்படும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் என் மேய்ப்பர், நான் அவருடைய ஆடு என்று சொல்லுகின்ற பொழுது, நான் ஒரு விவேகமற்றவன், நான் ஒரு பேதமையானவன், என்னிலே தெளிவான சிந்தனை இல்லை, நான் மாண்டு போவதற்கு ஏதுவானவனாக நான் இருக்கிறேன், என்னை நான் தற்காத்து கொள்ள முடியாது. இந்த மனநிலையில் மேய்ப்பனுடைய பாத தண்டையில் நீங்களும் நானும் வர அழைக்கப்படுகிறோம். அப்பொழுதுதான் தாவீதை போல சொல்ல முடியும், கர்த்தர் என் மேய்ப்பர். கர்த்தர் என் மேய்ப்பராக இருந்தார் என்று சொல்லவில்லை, கர்த்தர் என் மேய்ப்பராக வருவார் என்று சொல்லவில்லை. கர்த்தர் என் மேய்ப்பர், அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார், என்று என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யெகோவா ஷம்மா, அவருடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது, அவருடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது. சொல்ல முடியுமா? நீ ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக இருக்க அழைக்கப்பட்ட பிள்ளை, மறந்து போகாதே. மற்றவர்கள் போல ஏனோ தானோ என்று உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்ல. நீ எங்கிருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய செக்கனா ஒளிக்குள்ளாக நீ இருக்க வேண்டும். ஆண்டவருடைய தேஜஸை நீ பெற்ற பிள்ளையாக உன்னிலே தேவனுடைய சாயலை மக்கள் காண வேண்டும். கர்மையான கர்த்தருடைய பிள்ளையே, தனிப்பட்ட உறவை இங்கே வெளிப்படுத்துகிறார். அவன் வெளிப்படுத்துகின்ற பொழுது இந்த சங்கீதம் சொல்லுகின்ற கருத்து என்ன? என் தேவன் அல்லது என் மேய்ப்பர் கரிசனையின் மேய்ப்பர் என்று சொல்லுகிறார். கரிசனையின் தேவன். தேவ பிள்ளையே, இன்று உனக்கு நீ நம்பியிருந்த மக்களெல்லாம் உன்னை கைவிட்ட நிலையில் இருக்கலாம். ஒருவேளை அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், உனக்கு வேலை வாங்கி கொடுக்கிறேன் என்று சொன்னவர்களாக இருக்கலாம், உனக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்லி நிறைய கையூட்டு பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம். அத்தனை பேரும் கைவிட்டு விடுவார்கள். அத்தனை பேர் கைவிட்டு விடுவார்கள். நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே. உன் தேவனை நோக்கிப்பார், உன் தேவனை நோக்கிப்பார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே ஆட்டுக்குட்டி சுயாதீனமற்ற ஒரு ஆட்டுக்குட்டி, விவேகமற்ற ஒரு ஆட்டுக்குட்டி, பேதமையான ஒரு ஆட்டுக்குட்டி. நான் ஆட்டுக்குட்டி அப்பா, என்னால் ஒன்று செய்ய முடியாது, என்னால் ஒன்று செய்ய முடியாது. என்னை காண்கிற ஒரு தேவன் நீர், என் மேல் கரிசனையுள்ள ஒரு தேவன் நீர், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அக்கறை கொண்டிருக்கிற உம்மை போல வேறு தெய்வம் எனக்கு இல்லை என்று அவருடைய பொற்பாதத்திலே நீ விழுந்து அவரை பற்றி கொள்வாய் என்றால், மேய்ப்பராக அவர் உன்னை வழிநடத்துகிறதை நீ உணர முடியும். ஆட்டுக்குட்டியே, உன் மேய்ப்பனை நீ அறிந்திருக்கிறாயா? உன் மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையிலே எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? உனக்கு உற்றார் உலகத்தார் கரிசனையற்ற நிலையிலே, நீ கைவிடப்பட்ட நிலையிலே, கண்களை நிற்கிற நிலையிலே நீ ஒருவேளை காணப்படுவாய் என்றால், இதோ உன் மேய்ப்பர் இருக்கிறார், கரிசனை உள்ள ஒரு மேய்ப்பர். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடேன் என்று சொன்ன ஆண்டவர். உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவித்துவேன் என்று சொன்ன ஆண்டவர். உன்னை என்னுடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. நான் உன்னை மறக்கவில்லை, நான் உன்னை மறக்கவில்லை, என் நினைவில் வைத்திருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளே நம்மை மறந்த நிலைகளிலே காணப்படுகிறோம். அநேகர் வேதனையை தாங்கி கொண்டிருக்கிறோம். என் பிள்ளைகள் மறந்து விட்டார்களே, என்னிடத்திலே உதவி பெற்ற அநேக மக்கள் என்னை மறந்து விட்டார்களே. தேவ பிள்ளையே, உன்னை ஒருபோதும் மறவாத தேவன் உண்டு. ஒருபோதும் மறவாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார். அவர் உன்னோடு இருக்கிறார், என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லுகின்ற அந்த ஆணித்தரமான விசுவாசத்திற்குள்ளாக நீ வர வேண்டும். அந்த அறிக்கை செய்கின்ற பொழுதுதான் நீ மேய்ப்பனை அறிந்த ஒரு ஆடாக இருக்க முடியும். நீ மேய்ப்பனை அறிந்த ஆடாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆம், உன் மேய்ப்பர் யார்? கரிசனை உள்ள ஒரு தேவன். உலகம் உனக்கு நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சொல்லலாம், மறந்து போய்விடும். மறந்த ஒரு உலகம், செயலாற்ற இயலாத ஒரு உலகம். அப்படிப்பட்ட இந்த உலகிலே உங்களுடைய ஒரே நம்பிக்கை நம்முடைய நல்ல மேய்ப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்ற பொழுது, அவர் கரிசனையோடு உங்களுக்காக செயல்படுகிறதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். இந்த தேவனுடைய கரிசனை என்று சொல்லுவது பூரணமான ஒரு கரிசனை,
முழுமையான ஒரு கரிசனை, அரைகுறையான ஒரு வாழ்க்கை அல்ல. ஒன்றை கொடுத்து ஒன்றை விட்டுவிடுகிற ஒரு வாழ்க்கை அல்ல. என் தேவன் எப்பொழுதுமே எல்லாவற்றிலும் பூரணத்துவத்தை விரும்புகிறவர். அவர் கொடுப்பதிலும் பூரணமாக கொடுக்கிறார். ஆமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படியான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். வழிந்தோடும் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அந்த தேவனை நீ உன்னுடைய மேய்ப்பனாக அறிந்திருப்பாய் என்றால், நீ ஒரு ஆட்டுக்குட்டி என்பதை உணர்ந்து அவருடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படுகிற பிள்ளையாக இருப்பாய் என்றால், உன் தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறதை நீ அனுபவிக்க முடியும். பூரணமான கரிசனையோட ஒரு தேவன் உன்னுடைய சரீரத்தை குறித்து கரிசனையோடு இருக்கிறார். உன்னுடைய சரீர வாழ்வை குறித்து கரிசனையோடு இருக்கிறார். இந்த உலகத்திலே வாழும் வரையும் உன்னுடைய உலக பிரகாரமான தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட உன்னை பட்டினியினாலும் பசியினாலும் வாட விடுவாரா? உன்னுடைய வாழ்வாதாரத்திற்கான எந்த காரியங்களை செயல்படாமல் இருப்பாரா? வனாந்தரத்திலே மன்னாவை அனுப்பி 40 ஆண்டுகள் போஷித்த தேவன், 40 ஆண்டுகளாக அவர்களுக்கு மாம்சத்தை கொடுத்து அருமையான பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்த தேவன், 40 ஆண்டுகளாக அவர்கள் உடுத்திக் கொள்வதற்கான உடைகளையும் தேய்ந்து போகாத பாதரட்சைகளையும் கொடுத்து பராமரித்த தேவன், உன்னுடைய தேவையை குறித்து கரிசனையற்றவராய் இருப்பாரா? கரிசனை உள்ள தேவன் உனக்கு உண்டு. கரிசனை உள்ள ஒரு மேய்ப்பர் உனக்கு உண்டு. அந்த கரிசனையின் தேவன் தனி மனிதனாகிய தனி ஆட்டுக்குட்டியாக இருக்கின்ற என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு நீ இடம் கொடுத்திருக்கிறாயா? சரீரம் மாத்திரமல்ல, நம்முடைய மனதை குறித்ததான கரிசனை. உன்னை சிதறடிக்கின்ற அத்தனை காரியங்களிலேயும் கர்த்தர் மேலான சமாதானத்தை உனக்கு கொடுப்பார். மெய்யான சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிற தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். என் மேய்ப்பராய் இருக்கிறார். கரிசனையின் தேவனாய் இருக்கிறார். கரிசனையின் தேவனாய் இருக்கிறார். செயல்படும் தேவனாக இருக்கிறார். அந்த கரிசனை செயல்படும் கரிசனையாக இருக்கிறது. இன்றைக்கு அரசியல் தலைவர்களோ அல்லது ஆளுமை செய்கிறவர்களோ பல காரியங்களை நமக்கு சொல்லுவார்கள். நாங்கள் அதை செய்வோம், இதை செய்வோம் என்று சொல்லி. ஆனால் நிறைவாக நாம் பார்ப்போம் என்றால் அநேக காரியங்கள் அவர்கள் சொன்ன வார்த்தைகளோடு நின்று விட்டதாக இருக்கும். ஆனால் என் ஆண்டவர் வெறும் வார்த்தை வீரர் அல்ல, அவர் செயல்படுத்துகிற ஒருவர். தேவாதி தேவன், வல்லமையுள்ள ஒரு கர்த்தர். ஏனென்றால் அவருக்கு தெரியும், நான் இதை செய்யவில்லை என்றால் என்னுடைய ஆட்டுக்குட்டி சோர்ந்து போய்விடும், என் ஆட்டுக்குட்டி பலவீனம் அடைந்து விடும், என் ஆட்டுக்குட்டி பசியால் வாடிவிடும், என் ஆட்டுக்குட்டி திசை தெரியாமல் சென்றுவிடும். ஆகையினாலே நான் கரிசனையோடு என் ஆட்டுக்குட்டிக்காக செயல்படுகிறேன். அருமையான ஆட்டுக்குட்டியே, உன்னை வழி நடத்தும்படியாக மேய்ப்பனாக அடிமையின் ரூபம் எடுத்து வந்தவர் அல்லவா நம் ஆண்டவர். அவர் இருக்கின்ற பொழுது நீ ஏன் கவலைப்படுகிறாய்? ஏன் உன்னுடைய மனது கலங்குகிறது? ஏன் உன்னுடைய மனது அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறது? தேவனை நோக்கிப்பார். எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை கொடுக்கிறவர். அந்த சமாதானத்தை கொடுக்கும்படியாய் ஒருவராய் ஆலையை மிதித்து உனக்கும் எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். அவர் யெகோவா ஷாலோம், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். எனக்கு சமாதான பிரபுவாய் இருக்கிறார். அவர் என்னுடைய சமாதான காரணராய் இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, அந்த பூரணமான கரிசனை என்னுடைய உணர்ச்சிகளிலேயும் அவர் கரிசனை உடையவராக இருக்கிறார். என்னுடைய உணர்ச்சிகளை அடக்கி ஆளுகிறவராக இருக்கிறார். பரிசுத்த திருவிருந்து ஆராதனை முகவுரையாக அங்கே ஒரு ஜெபத்தை சொல்வார்கள். எல்லா புத்திக்கு மேலான இந்த ஆராதனையிலே முகவுரையாக ஒரு ஜெபம் என்று இருக்கும். எல்லா இருதயங்களையும், எல்லா சிந்தைகளையும், எல்லா விருப்பங்களையும் அறிந்திருக்கிற தேவனே என்று சொல்லி அந்த வார்த்தையானது சொல்லப்படும். எல்லா இருதயங்களையும் அறிந்திருக்கிறவர், இருதயத்தின் ஓட்டங்களை அத்தனையும் அறிந்திருக்கிற ஆண்டவர். ஆகையினாலே உன்னுடைய இருதயத்தை அறிந்திருக்கிற தேவனுக்கு முன்பாக நீ எப்படி வருகிறாய் என்பதுதான் அந்த ஜெபத்தினுடைய ஒரு கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கிறது. எல்லா இருதயங்களையும், எல்லா ரகசியங்களையும், ஆம், உன்னுடைய எந்த ரகசியமாக இருந்தாலும் சரிதான். உன்னுடைய உணர்ச்சியை தூண்டக்கூடியதாக இருக்கலாம்,
உன்னுடைய நீ உணர்ச்சி வசப்பட்டு நீ செயல்படக்கூடிய தகாத காரியங்களாக இருக்கலாம். அந்த எந்த ரகசியங்களையும் என் தேவனுடைய பார்வைக்கு முன்பாக மறைக்க முடியாது. எல்லா இருதயங்களையும், எல்லா ரகசியங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா விருப்பங்கள், நம்முடைய விருப்பங்களை அடக்கி ஆண்டு நம்மை வழி நடத்துகின்ற வல்ல தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆகையினாலே ஒரு பூரண கரிசனையுடையவராக இருக்கிறார். நான் உணர்ச்சி வசப்பட்டு ஆத்திரப்பட்டு எந்த ஒரு காரியத்தை செய்து விடாதபடி என்னுடைய உணர்ச்சிகளை ஆண்டு நடத்துகிற ஒரு தேவன் எனக்கு உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ இந்த மேய்ப்பரை அறிந்திருக்கிறாயா? இந்த மேய்ப்பர் உன்னுடைய வாழ்வின் மேய்ப்பராக இருக்கிறாரா? உன்னுடைய சிந்தனைகளை ஆண்டு கொள்ளும்படியாக நீ அவரிடத்திலே உன்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறாயா? கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொன்னார். என்னுடைய சிந்தை, என்னுடைய மனது கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கிறதா? என்னுடைய உணர்ச்சிகள் அவரால் கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொண்டு வரப்பட்டிருக்கிறதா? என்னுடைய உணர்வுகள், என்னுடைய உணர்ச்சிகள் இவை யாவும் தேவனுடைய சித்தத்திற்கு அடங்கினதாக இருக்க வேண்டுமே. ஒருவேளை அந்த ஆட்டுக்குட்டிக்கு தூரத்திலே தெரியக்கூடிய ஒரு பசும்புல் கண்ணுக்கு குளிர்ச்சியாக தெரியலாம், அது ஓட முற்படலாம். அப்படி ஓடுகின்றதான வேளையிலே அந்த ஆட்டுக்குட்டி தனித்து அங்கே செல்லும் என்றால் விபத்துக்களை சந்திக்கலாம், எதிரிகளை சந்திக்கலாம், விஷ பூச்சிகளை சந்திக்கலாம். ஆகையினாலே அதை விடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? உணர்ச்சிகள், அந்த உணர்ச்சி வசப்பட்டியலை என்றால் அந்த உணர்ச்சியோடு கூட ஆசையோடு கூட செல்லுகின்ற ஆட்டுக்குட்டியை மேய்ப்பன் என்ன செய்கிறான்? தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த கோலாலே அதனுடைய காலை இழுக்கிறான், காலை இழுத்து வருகிறான். நீ ஓடாதே, நில், நில். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் தேவனுடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் என்பது அதுதான். என் உணர்ச்சிகளை அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைக்கிறார். அதை மீறி நான் செல்லுகின்ற பொழுது, திரும்ப திரும்ப நான் செல்லுகின்ற பொழுது, அந்த மேய்ப்பன் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய காலை உடைக்கிறான், அந்த ஆட்டுக்குட்டியினுடைய காலை உடைக்கிறான். ஏன்? இதை நாசம் பண்ணிவிட வேண்டும் என்ற எண்ணமா? கொன்று தின்றுவிட வேண்டும் என்ற எண்ணமா? இல்லை. இந்த ஆட்டுக்குட்டி நான் திரும்ப திரும்ப சொன்னாலும் அது என்ன செய்கிறது? உணர்ச்சி வசப்பட்டதாக இருக்கிறது. தன்னுடைய சுய உணர்ச்சிக்கு இடம் கொடுத்து விடுகிறது, சுய புத்திக்கு இடம் கொடுத்து விடுகிறது, தன்னுடைய அற்பமான ஆசைக்கு இடம் கொடுத்து விடுகிறது. ஆகையினாலே அப்படியே சொல்லும் என்றால் ஆபத்தை சந்திக்கும். ஆபத்திலிருந்து தப்பிக்க நான் காலை உடைக்கிறேன். காலை உடைத்து அங்கே போட்டு விடுகிறவன் அல்ல. உடைக்கப்பட்ட அந்த காலை அவன் என்ன செய்கிறான்? துணியால் சுற்றி அதில் எண்ணெய் வார்க்கிறான், அதில் எண்ணெய் வார்க்கிறான். இப்பொழுது அந்த ஆட்டுக்குட்டி முன்னால் ஓட முடியாது, வேகமாய் செல்ல முடியாது. தனக்கு பிரியமாய் தோன்றுகிற, தன்னுடைய கண்ணுக்கு குளிர்ச்சியாய், என்னுடைய உணவுக்கு மிகவும் நேர்த்தியாய் இருப்பதாக எண்ணுகின்ற எந்த காரியங்களாக இருந்தாலும் அது தன்னால் செயல்பட முடியாது. அப்படிப்பட்ட வேளையிலே இவன் ஆடுகளை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த காலொடிந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யும்? நடக்க இயலாதாக இருக்கும். அந்த ஆட்டுக்குட்டியை என் தேவன் தன்னுடைய கரத்திலே தூக்கி தன்னுடைய மார்போடு வைத்துக் கொண்டு செல்லுகிறார். ஆம், அந்த மேய்ப்பனுடைய செயல்பாடு அதுதான். காலுடைந்த அந்த ஆட்டுக்குட்டியை தன்னுடைய கரத்திலே ஏந்தி மார்போடு வைத்துக் கொண்டு அவன் ஆடுகளை மேய்க்கின்ற அந்த பாதை முழுவதுமாக தூக்கி சுமக்கிறார். அருமையான ஆட்டுக்குட்டியே, உன் தேவனுடைய அன்பை பார், உன் தேவனுடைய அன்பை பார். உன் வாழ்க்கையிலே சில பலவீனங்கள் குறுக்கிட்டாலும், சில துன்பங்கள் வந்தாலும், சில வேதனைகளை நீ தாண்ட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும், நீ உணர்ச்சி வசப்பட்டு அதன் மூலமாக நீ வேதனையை சந்தித்து விடக்கூடாது என்பதற்காக என் தேவன் உனக்கு சில காரியங்களை அனுமதிப்பது தான் அது. அவர் அனுமதிக்கின்ற காரியங்களிலே அவருடைய பலனும் சத்துவமும் உனக்கு உண்டு. உன்னுடைய நன்மைக்காகவே அவர் கரிசனையோடு இந்த காரியத்தை செய்கிறார், கரிசனையோடு இந்த காரியத்தை செய்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இது எதுக்கு? நான் இந்த ஆட்டை அடிப்பானே, காலை ஒடிப்பானே, நான் ஏன் தூக்கி சுமக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் என் தகப்பனுக்கு கடுகளவும் இல்லை. தூக்கி
காலமெல்லாம் தூக்கி கொண்டு போகிறார். ஒரு நாளிலே கீழே விடுகிறார். இப்பொழுது அதாலே நடந்து கொள்ள முடிகிறது. நடக்கும் திராணியை பெற்றதாக இருக்கிறது. இப்பொழுது அந்த ஆடு மற்ற ஆடுகளோடு செல்லுகின்ற பொழுது இந்த ஆட்டுக்குட்டி முந்தி ஓடி ஓடி முன்னாக உணர்ச்சி வசப்பட்டு ஓடின ஆட்டுக்குட்டி இப்பொழுது என்ன செய்கிறது? மேய்ப்பனுடைய கால் அண்டையிலேயே சென்று கொண்டு இருக்கிறது. மேய்ப்பனுடைய கால் பக்கத்திலேயே நின்று கொண்டு இருக்கிறது என்றால் அது நின்றுவிடும். மேய்ப்பனை தொட்டுக்கொண்டே, மேய்ப்பனை உரசிக்கொண்டே அது சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது எத்தனை உணர்ச்சிகள் வந்தாலும் சரிதான், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரிதான், ஆண்டு கொள்ளப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியாக, தேவனுடைய ஆளுகைக்கு முழுமையுமாய் தன்னை ஒப்புக் கொடுத்த ஒரு ஆட்டுக்குட்டியாக, தேவனுடைய சித்தம் செய்கின்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக அது காணப்படுகிறது. இதுதாங்க மெய்ப்பனுடைய கரிசனை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பூரண கரிசனை என்று சொல்வது எல்லாவற்றையும் சேர்ந்து சொல்ல வேண்டும் என்றால் ஆவிக்குரிய தேவைகளையும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆவிக்குரிய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, கரிசனையின் தேவன் என்னை காண்கிற தேவன், என்னுடைய தேவைகளை காண்கிற தேவன். உன்னால் முடியாததாக இருக்கலாம், உலகத்தால் முடியாததாக இருக்கலாம், உறவுகளால் முடியாததாக இருக்கலாம், ஆனால் உன் தேவனால் முடியாதது ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர். ஒருவேளை காலதாமதம் வருகிறது என்றால் உன்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் சிறப்பானதை உனக்காக செய்து கொண்டிருக்கிறார். கரிசனையோடு உனக்காக செயலாற்றி கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் உன் மேய்ப்பரா? ஏன் குறைவுகளையே சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? நீ குறைவுகளை சொல்ல ஆரம்பிக்கிறாய் என்றால் இன்னும் ஆண்டவரை மேய்ப்பராக நீ அறிந்து கொள்ளவில்லை. ஆட்டுக்கு தன்னுடைய ஆகாரத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய தாகத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சுய முயற்சினாலே செல்லும் என்றால் முட்களிலும் புதர்களிலும் விஷப்பூச்சிகளின் மத்தியிலும் மாட்டிக்கொள்ளும். ஆகையினாலே ஆடுகளுக்காக எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற மேய்ப்பர். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஆண்டவர் உன் மேய்ப்பராக இருக்கின்ற பொழுது நீ வேதனை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. நீ குறைபட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கரிசனையின் தேவன். கரிசனையின் தேவன், தனிப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையை குறித்ததான கரிசனை உள்ள ஒரு ஆண்டவர், ஒரு அக்கறை உள்ள ஆண்டவர், உன்னோடு தங்கி செயலாற்றுகின்ற ஒரு தேவன். அந்த கரிசனை என்பது எங்கோ இருந்து கொண்டு ஒரு ரிமோட் கண்ட்ரோலில் செய்யக்கூடிய ஒன்றல்ல, உன்னோடு வாழுகின்ற ஒரு தெய்வம். அருமையான தெய்வத்தின் பிள்ளைகளே, அவர் செயல்படும் தெய்வம். உங்களுடைய சரீரத்தை குறித்தான தேவைகளுக்காக, உங்களுடைய மனம் புத்தி சிந்தனைகளுக்குரிய தேவைகளுக்காக, உங்களை மேற்கொள்ள இருக்கின்ற உணர்ச்சி வசப்படுகிற காரியங்களிலே உங்களை அடக்கி தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக வைத்துக் கொள்ளும்படியான அந்த செயலாற்றுகிற தேவன் உங்களை நீதியின் பாதையில் நடத்தி ஆவிக்குரிய தேவைகளை கரிசனையோடு உங்களுக்கு கொடுக்கிற தெய்வம். அந்த தேவன் ஜீவிக்கிறார், ஜீவனுள்ள மேய்ப்பராய் இருக்கிறார். அந்த மேய்ப்பனின் சத்தத்தை நீ கேட்டிருக்கிறாயா? ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நீர் என்னுடைய மேய்ப்பர் என்கின்ற தனிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாங்களும் என்னாலும் இருக்கும்படியான கிருபையை தாரும். ஆலயத்தில் இருக்கின்ற பொழுது மாத்திரமல்ல, கூடுகைகளிலே இருக்கின்ற பொழுது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாள் ஜீவியத்திலும் நீர் என் மேய்ப்பராயிருக்கிறீர். நான் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை, நான் குறைபட்டு போவதும் இல்லை என்ற அந்த விசுவாச கண்ணோட்டத்தோடு ஆண்டவரை உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்க நீர் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.